வெறும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோனின் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எதை குறித்து சொல்லுகிறார்? அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். சீஷர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? தம்மை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கவலைப்படாதிருங்கள். ஆமென். எதற்காக கவலைப்படாதிருங்கள் என்று முன்பு வாசித்த இந்த வேத வசனத்திலிருந்து பார்த்தால், எதற்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எங்கே இருப்போம். இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுகிறதுனால ஏதாவது சாதிக்க முடியுமா? வசனம் என்ன சொல்லுது? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுறதுனால ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஆனா அதற்கு ஆல்டர்னேட்டா ஆண்டவர் ஒரு ஆலோசனையை, ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கவலைப்படாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். ஆமென். என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? நாம் அதை எப்படி அந்த ராஜ்யத்தை தேட வேண்டும்? இப்ப பூமியில மனுஷன் எதற்காக வாழ்கிறான்? பூமியில் எதற்காக வாழ்கிறான்? எதற்காக சம்பாதிக்கிறான்? எதற்காக வேலை செய்கிறான்?
எதற்காக பாடுபடுகிறான்? இந்த பூமியிலே நன்றாய் வாழ்வதற்கு, நன்றாய் வாழ்வதற்கு. இன்னும் ஒரு சில பேர் நன்றாய் வாழ்வது மாத்திரமல்ல, அநேகரை நன்றாய் வாழ வைப்பதற்காகவும் வாழ்கிறார்கள். ஆமென். நாம் எந்த கேட்டகரி? நன்றாய் வாழ்க வேண்டும் என்கிற கேட்டகரியா? நன்றாய் வாழ்வதோடு மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நன்றாய் வாழ வைக்க வேண்டும் என்கிற கேட்டகரியா? எந்த கேட்டகரியில் நாம் இருக்கிறோம்? நாம் மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டிய கேட்டகரியில் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களையும் பாருங்க, நாம் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்க. அப்ப கவலைப்படலைன்னா என்னங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்பட்டு காலத்தை விரயம் பண்ணாத, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும். முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுறோமா? யாரெல்லாம் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஆமென். அப்ப முதலாவது நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடணும். அதற்கு அடுத்தபடியா என்ன பண்ணணும்? அதற்கு அடுத்தபடியா என்ன பண்ணணும்? முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அதற்கு அடுத்தபடி தான் இந்த உலகமும் உலகத்தின் காரியங்களும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ராஜ்யம் என்றால் என்ன? ராஜ்யம் என்றால் என்ன? ஒரு ராஜ்யம் என்பது ஒரு நாடு, ஒரு தேசம். இன்னொரு விதத்தை சொல்ல போனால் அது அரசாட்சி என்பதை குறிக்கும். ராஜ்யம் என்றால் அரசாட்சி, நாடு, தேசம். இப்போ உலகத்தில் எத்தனை விதமான அரசாட்சிகள் நடக்கிறது? உலகத்தில் எத்தனை விதமான அரசாட்சிகள் நடக்கிறது? இப்போ நம்முடைய நாட்டில் என்ன அரசாட்சி? மக்களாட்சி, டெமோக்ரஸி, ரிபப்ளிக், குடியரசு, மக்களாட்சி நம்முடைய தேசத்து இந்தியாவில் நடக்குது. அப்புறம் வேற என்ன ஆட்சி நடக்குது? வேற என்ன ஆட்சி நடக்குது? மன்னர் ஆட்சி. அப்புறம் சர்வதிகார ஆட்சி. அந்த சர்வதிகார ஆட்சியில் இராணுவ ஆட்சி, ஒன்மேன் அதிபர் ஆட்சி, இதெல்லாம் வரும். ராஜா. அப்போது உலகத்தில் பார்த்தீங்கன்னா அரசாட்சியை நம்ம 3 விதங்களில் பிரிச்சிடலாம். ஒன்று ரிபப்ளிக், டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய மக்களாட்சி. இன்னொன்று ராஜாக்கள் ஆளுகை செய்கிற மன்னராட்சி. மன்னராட்சி என்ன சொல்கிறாங்கன்னா மோனாரசி அப்படி என்று சொல்கிறார்கள். மொனாசி என்பது மன்னர்கள், பரம்பரையாக மன்னர்கள் ஆளுகிற அந்த ஆட்சி, மொனார்சி என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது டிக்டேட்டர்ஷிப். என்ன டிக்டேட்டர்ஷிப்? அது என்ன? சர்வதிகார ஆட்சி. அப்போ ஆண்டவர் எந்த ராஜ்யத்தை தேடுகிறார்? அவருடைய ராஜ்யத்தில் என்ன? ஆண்டவர் மக்களாட்சி செய்கிறாரா, அல்லது மன்னராட்சி செய்கிறாரா, அல்லது டிக்டேட்டர்ஷிப்பா? இது எல்லாவற்றையும் அடக்கிய சர்வ வல்லவருடைய ஆளுகை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இந்த நாட்டில், உலகத்தில் எந்த நாடு
மகிழ்ச்சியா சந்தோஷமா எந்த நாட்டின் மக்கள் இருக்கிறார்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவருடைய ஆட்சியில ஜனங்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆட்சியில ஜனங்களுக்கு ஒரு குறைவுமே இருக்காது. அப்போ ராஜ்யம் என்பது அரசாட்சி. இப்ப ராஜ்யம் என்றால் அதற்கு ஒரு ராஜா இருப்பார். ஆமென். ராஜ்யம் என்றாலே அதற்கு என்னங்க? ஒரு ராஜ். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று, பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அப்ப ராஜ்யத்தை தேடுவது என்பது என்ன? ராஜ்யத்தை தேடுவது என்றால் அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவை தேடுவது. ஆமென். ராஜ்யத்தினுடைய ராஜாவை தேடுவது. அப்போ ஆண்டவரை தான் நாம் என்ன பண்ணணும்? தேடணும். அவர்தான் ராஜ்யத்தை. நம்முடைய ராஜ்யம் எந்த உலகத்துக்குரியது? ஆண்டவர் இயேசுவே சொல்கிற, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. அப்ப அவருடைய ராஜ்யம் எதற்குரியது? அவருடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. ஆமென். அப்போ அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது, அவருடைய ராஜ்யமாகிய அவருடைய ஆளுகையை நாம் தேடும்போது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசுதான் சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஆமென். வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் என்ன பண்ணுங்க? ஞான ஸ்நானம் கொடுங்கள். அப்போ நாம் அந்த சகல அதிகாரத்தையும் உடைய இயேசு ராஜாவை நாம் என்ன பண்ணணும்? தேட வேண்டும். முதலாவது நாம் இயேசு ராஜாவினுடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். வேதத்திலே ஒரு சில இடங்களில் அவருடைய ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை எப்படி தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். ஆமென். தேடும்போது நீ அவரை என்ன பண்ணுவ? கண்டடைவா. எப்படி தேட வேண்டுமாம்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, அப்புறம் முழு பலத்தோடு. ஆமென். நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன பண்ணணும்? அவரை தேட வேண்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்னங்க? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது? நாம பொதுவா என்ன பண்ணுவோம்? அதிகாலை நேரத்தில். ஏன்னா வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையில் என்னை தேடுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
சரி, கர்த்தர் எப்பொழுது சமீபமாய் இருக்கிறார்? கர்த்தர் எப்பொழுது சமீபமாய் இருக்கிறார்? இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது அவர் சமீபமாய் இருக்கிற நேரம், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கிற காலம் எதுனா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபோது கர்த்தர் ஜனங்களுக்கு என்னவாக இல்லை? சமீபமாக இல்லை. ஏன்னா அவர்கள் ஜனங்கள் அவரை விட்டு என்ன ஆயிடுறாங்க? இப்போ ஜனங்களில் ஒரு கூட்டம் மாத்திரம்தான் கர்த்தரை தேடுது. அந்த ஒரு கூட்டத்தையும் முழுமையாக தேடலை. எல்லா யூதர்களும் எல்லா இஸ்ரவேலர்களும் ஆண்டவரை முழுமையாக என்ன பண்ணல? தேடல. அதில் மற்ற ஜாதி ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணல? ஆண்டவரை தேடல. அப்போ பாருங்க, அந்த ஜாதி ஜனங்களுக்கு ஆராதனை இல்லை, பலி இல்லை, கர்த்தரை தேடுகிற எண்ணம் இல்லை. ஆராதனைகள், பலிகள், முறைமைகள் எல்லாம் ஆண்டவர் யூதர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசி அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து சத்திய வார்த்தைகளை போதித்து அவரை தன்னையே பலியாக, அவர் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்து மனுக்குலத்தை மீட்டு அவர் பரமேறி சென்றிருக்கிறாரே, அதற்கு பிற்பாடு வருகிற காலங்கள் கிறிஸ்துவுக்கும் அவருடைய நாட்களுக்கு பிற்பாடு வருகிற காலங்கள் தான் கர்த்தர் மனிதனோடு எல்லாரோடும் உறவாடுகிற காலம், சமீபமாய் இருக்கிற காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சமீபமாய் இருக்கிற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். பாருங்க, பழைய உடன்படிக்கையில யாரும் என்ன பண்ண முடியாது? தேவனை துதித்து ஆராதித்து மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? பயத்தோடு நடுக்கத்தோடு மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்க? ஆராதனை செய்வாங்க. ஏன்னா அவர் கடவுள், அவர் தெய்வம், அவர் பயங்கரமானவர், வல்லமையானவர். நாம் ஒரு சிறு புழு, பூச்சி அப்படிங்கிற அந்த பயத்தோடு தான் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அவருடைய மகிமை ஐயோ நாங்கள் செத்து போயிடுவோம், மகிமை வேண்டாம் வேண்டாம், மோசே நீ எங்களோடு பேச, ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், பேச வேண்டாம். ஆனா புதிய உடன்படிக்கையில பாருங்க, புதிய உடன்படிக்கையில நம்ம புழுவும் அல்ல, பூச்சியும் அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேன். அவருடைய ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். யோவான் 1:12 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேன். பிள்ளையாய் இருக்கிறவர்கள் அவருக்கு சமீபமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம், அவரை தேடுவோம். ஆமேன். அவரை தேடுவோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, சமீபமாய் இருக்கையில அவரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். ஆமேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 29:13. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில்
கண்டுபிடிப்பீர்கள். பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவர்களுக்கே தேவன் இவ்விதமாக வாக்கு பண்ணி இருந்தால், அவருடைய புதிய உடன்படிக்கையில் அவருக்கு சமீபமாக இருக்கும்போது நாம் தேடினால் கர்த்தர் நிச்சயம் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடும் பொழுது, நாம் இருக்கிற இந்த காலத்தில் அவரை தேடும்போது கர்த்தரை நாம் நிச்சயம் கண்டடைவோம். ஆமேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை, ராஜாவை தேடுகிறவன் ராஜ்யத்தின் குடிமகனாக இருப்பான். ஆமேன். யாருங்க? ராஜாவை தேடுகிறவன் ராஜ்யத்தின் குடிமகன். நாம் இயேசு ராஜாவை தேடுகிறோம். இயேசு ராஜாவினுடைய குடிமகன், அவருடைய பிள்ளை. ஆமேன். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்குட்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ ராஜா யார்? நாம், நம்முடைய ராஜா இயேசு ராஜா. நாம் யாரை தேடுகிறோம்? இயேசு ராஜாவை. இயேசு ராஜாவை தேடுகிறோம் என்றால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தின்படி நாம் ராஜாவை என்ன பண்ணுகிறோம்? தேடுவோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. முதலாவது நீ என்னை தேடு. ஆமென். அல்லேலூயா. பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் முதலாவது இந்த பூமியிலே எதை தேடுகிறோம்? ராஜாவாகிய இயேசுவை தேடுகிறோமா? வேலை வாய்ப்புகளை தேடுகிறோமா? அல்லது பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறோமா? சொத்து சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா? தொழில்களை தேடிக்கொண்டிருக்கிறோமா? முதலாவது நம்முடைய தேடுதல் என்ன? முதலாவது உலகத்தையும் உலகத்தின் மகிமையும் தேடுகிறோமா? படிப்பு தாங்க முக்கியம். பையன் ஆலயத்துக்கு வரலினாலும் பரவாயில்ல, படிக்கட்டும், படித்து பெரிய ஆள் ஆகட்டும். இல்லை இல்லை இல்லை. இந்த உலகத்தில் அரசியல்வாதியாகி எப்படியாவது நான் இந்திய தேசத்தை ஆள வேண்டும், அதற்காக நான் ஓடுகிறேன். இல்லை, அது உலகத்துக்குரியவர்களுடையது. படிப்பு தேவையா? தேவை. வேலை வாய்ப்பு தேவையா? தேவை. ஆனால் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இந்த கூட கொடுக்கப்படுவது போனஸ். என்னங்க? போனஸ். போனஸ் எப்படி கிடைக்கும்? போனஸ் எப்படி கிடைக்கும்? எல்லாரும் கம்பெனியில், ஸ்கூலில், கம்பெனியில், அரசாங்கத்தில் யார் வேலை செய்தாலும் என்ன பண்ணுவாங்க? போனஸ் கொடுப்பாங்க. அந்த போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? 365 நாள். 365 நாளில் எத்தனை நாள் வேலைக்கு வந்துக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க? பர்சன்டேஜ் போட்டு போனஸ் கொடுப்பாங்க. அப்போ 365 நாள் நான் வேலைக்கு வரல, ஆனால் போனஸ் மாத்திரம் தாங்கன்னு போனால் போனஸ் கொடுப்பாங்களா? போனஸ் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? வேலைக்கு வந்தா தானே. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்க, பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா என்ன? இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த உலகத்துக்கு தேவையான யாவற்றையும் கொடுப்பதோடு மாத்திரமல்ல, மறுமையின் வாழ்க்கையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் பாருங்க, வேலை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. 6 நாள் வேலை செய், 1 நாள் ஓய்வு நாள் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென். அதில் உண்மையாக இருக்கணும். தசமபாகம் காணிக்கை கொடுப்பதில் உண்மையாக இருப்பது போல கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவரை துதிப்பதில், அவரை ஆராதிப்பதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்?
தவிர்க்க முடிஞ்ச காரியத்தை எல்லாம் தவிர்ச்சிடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நீதி. இந்த நாள் கர்த்தருடைய நாள். ஆனால் என்னன்னா, உலகம் இந்த நாளை அசட்டை பண்ணுது. உலகம் இந்த நாளை, ஏன்னா இந்த நாளில் தான் எல்லா கல்யாணம் வைப்பாங்க, எல்லா கருமாதியும் வைப்பாங்க, எல்லா என்ன அந்த சீமந்தம் வைப்பாங்க, எல்லா பர்த்டே ஃபங்க்ஷனும் வைப்பாங்க, எல்லா காது குத்து எல்லாமே வைப்பாங்க. ஏன்னா உலகத்துக்கு இது என்ன நாள்? உலகத்துக்கு லீவு நாள். ஆனா நமக்கு ஆராதிக்கிற நாள். அல்லேலூயா! நம்மை படைத்த தெய்வத்தை ஆராதிக்கிற நாள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு நாள்ல வந்துட்டு கர்த்தரை தேடு, மீதி நாளெல்லாம் ரெண்டாவது நீ என்ன பண்ணு? வேலை செய்ய, பிஸ்னஸ் பண்ணி, எல்லாத்தையும் பண்ணு. இதில் பாருங்க, உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் கட்டாயம் மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏன்னா அது ஏன் அதை கடைப்பிடிக்க முடியலனா, அந்த அளவுக்கு முதலாவது நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கலைன்னு பேர். முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா ஆண்டவர் நமக்குள்ள என்ன பண்ணுவார்? அந்த விசுவாசத்தை கொடுப்பார். ஆமென். என்ன பண்ணுவார்? விசுவாசத்தை கொடுப்பார். இதில் எக்ஸம்ஷன் சில பேருக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க, நர்ஸுங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன வரும்? ஷிஃப்ட் வரும். மிலிட்ரி, போலீஸு இவங்க. ஆனாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? முதலிடம் கொடுக்கும்படி பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டால் கர்த்தர் கட்டாயம் என்ன பண்ணுவார்? அதற்கேற்ற பலனை தருவார். அப்போது இயேசு ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னார். அவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவன் இருக்கிற ராஜ்யம்தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை தேடும்போது நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதிங்கள் தேடுங்கள் சொன்ன ஆண்டவர் அதில் மறைமுகமாக என்ன சொல்கிறாரு? நீ ரெண்டாவது உன் வேலைக்கு, உன் சம்பாத்தியத்துக்கு, உன் சாப்பாட்டுக்கு, உன்னுடைய இதுக்கு என்ன பண்ணு? இடம் கொடு. ஆண்டவர் சும்மா இருந்து நீ என்னை தேடிட்டு பாட்டு பாடிட்டு இது பண்ணிட்டு நீ என்ன பண்ணாத? வேலைக்கு போகாமல் இருக்காத. கர்த்தரை தேடுவது முதலாவது பண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணு? உன்னுடைய வேலையை செய். ஆமென். அழைப்பு முழு நேர ஊழியத்துக்கு இந்த ஊழியக்காரனுடைய வேலையை செய். இல்லை என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகிமையாக இருந்து நாம் வேலைகளை, தொழில்களை நாம் என்ன பண்ணணும்? ரெண்டாவதாக செய்ய வேண்டும். இந்த இடத்தை என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜ்யத்தை தேடுங்கள் என்று. அவருடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களுக்கு என்னென்னவெல்லாம் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு? அது நீதி, அது சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஏன் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் வசனம் குறிப்பிடுது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். உலகத்தில் எத்தனையோ சந்தோஷம் இருக்குது, ஆனால் பரிசுத்த ஆவியினால் இருக்கிற நிரப்பப்படுகிற சந்தோஷம்தான் அவருடைய ராஜ்யத்தின் சந்தோஷம். ஆமென். மற்ற சந்தோஷம் எல்லாம் உலகத்தின் சந்தோஷம். மற்ற சந்தோஷம் உலகத்தின் சந்தோஷம். ஆனால்
பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிற சந்தோஷம்தான் ராஜ்யத்தின் சந்தோஷம். ஆமேன். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடலாம்? தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடலாம்? தேவனுடைய ராஜ்யத்தை சபைக்கு ஒப்பிடலாம். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை எது பண்ணலாம்? சபைக்கு ஒப்பிடலாம். அப்போ தேவனுடைய சபையில, தேவனுடைய ராஜ்யமாகிய சபையில புசிக்கிறோமோ இல்லையோ அது காரியமல்ல. அங்கு சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின்படி சகோதரனை நேசிக்கிறோமா என்பதுதான் காரியம். ஆமென். இங்கு புறம்பான காரியத்தை குறித்து சொல்லவல்ல. தேவனுடைய ராஜ்யமாகிய சபையில புசிப்பு குடிப்புக்கு என்ன இல்லை, முக்கியத்துவம் இல்லை, அது ரெண்டாவது பட்சம். அப்போ எதற்குத்தான் முக்கியத்துவம்? தேவனுடைய ராஜ்யத்தில் சகோதர அன்பிற்கு முக்கியத்துவம். ஆமென். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோமா? ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பிக்கிறோமா? ஒருவருக்காக ஒருவர் பரிதபிக்கிறோமா? மற்றவர்களுக்காக நாம் உதவி செய்கிறோமா? மற்றவர்களுடைய துக்கத்திலே நாம் பங்கெடுக்கிறோமா? மற்றவர்களுடைய சந்தோஷத்திலே நாமும் களி கூறுகிறோமா? சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்கிறோமா? அதுதான் அவருடைய ராஜ்யமாகிய சபையிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மனமும் நம்முடைய இருதயமும் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் என்றால், நம்முடைய மனமும் நம்முடைய இருதயமும் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றால், நாமும் நமது சகோதரனும் நீதி, சமாதானம், சந்தோஷத்துக்குள்ளாக வழி நடத்தப்படுவோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் நமது மனமும் நம்முடைய இருதயமும் மனமும் பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் என்றால், நாமும் நமது சகோதரனும் நீதி, சமாதானம், சந்தோஷத்துக்குள்ளாக வழி நடத்தப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் ஒரு இடத்துக்கு போகலான்னு இருப்போம், ஆனால் மனசு என்ன ஆகாது, சமாதானம் இருக்காது, ஒவ்வாது. நம்ம சரி அந்த இடத்துக்கு வேண்டாம்னு ட்ராப் பண்ணிடுவோம். ஏன்னா தேவ ஆவியான உள்ளத்தில் என்ன பண்ணுறாரு? ஏவுவார், ஏவுவார், ஏவுவார். ஆவியானவர்கள், தேவ ஆவியானவரால் நாம் என்ன பண்ணப்பட வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் நமக்கு நீதி, சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, ராஜ்யத்தின் ராஜாவாகிய இயேசுவை தேடும்போது, அவர் சொல்லி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள் உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்கள். ஆமென். உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் சொல்றாரு 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நான் அவர்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவரை
தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர்கள் தாழ்த்தி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடணும். யாருடைய முகத்தை? இயேசு ராஜாவினுடைய முகத்தை, கர்த்தாதி கர்த்தாவுடைய முகத்தை, தேவாதி தேவனுடைய முகத்தை. எப்படி தேடணுமாம்? தாழ்த்தி தேட வேண்டும். ஆமேன். எப்படி? மேட்டுமையோடு தேடினால் என்ன பண்ண முடியாது? கண்டடைய முடியாது. மேட்டுமையோடு தேடினால் கண்டடைய முடியாது. தாழ்த்தி ஆண்டவரை தேடவே. ஆண்டவரே, உம்முடைய சித்தமின்றி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. நீர்தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம். நீர்தான் என்னை உருவாக்கி இருக்கிறீர். நீர் ஒருவரே காரணப்பா. நான் என்ன பண்ண முடியாது? மேன்மைப்படுத்த முடியாது. என்னுடைய மேன்மைக்கு காரணம் நீரே. ஆமென். என்னுடைய உயர்வுக்கு காரணம் நீரே. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் நீரே. ஆமென். நீங்க சொல்லி இருக்கிறீங்க, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுன்னு. ஆண்டவரே, நான் உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தை நீதியை நான் என்ன பண்றேன்? தேடுகிறேன், தேடுகிறேன், தேடுகிறேன். நீங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் எனக்கு நீங்க தர்றீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ சேமம் என்பது என்ன? நன்மை, நன்மை. சேமம் என்பது ஆசீர்வாதம். சேமம் என்பது சுபிச்சம். என்னங்க? சுபிச்சம். சேமம் என்பது என்ன? சுபிச்சம். நாம சுபிச்சமா இருக்கணும்னா நாம யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். ஆமேன். முதலாவது தேடணும். ஆமேன். எப்படிங்க? முதலாவது தேடணும். நாம் இந்த பூமியிலே சுபிச்சமா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனை தேட வேண்டும். அவருடைய நீதியை தேட வேண்டும். அவருடைய நீதி என்பது என்ன? அவருடைய நீதி என்பது என்ன? நீதி என்பது அவருடைய நியமங்கள். நீதி என்பது தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒழுங்கு. நீதி என்பது பரிசுத்தம், நேர்மை. பரிசுத்தம், நேர்மை. அவருடைய நியமங்களை எல்லாம் கை கொண்டாள், அவருடைய நீதியை எல்லாம் செயல்படுத்தினாள். நீதி என்பது அவரை விசுவாசிப்பது ஒரு நீதி. ஆமேன். விசுவாசிப்பது நீதி. ஸ்நானம் எடுப்பது நீதி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நீதி. தேவன் சொன்ன பிரகாரம் செயல்படுவது நீதி. ஆமேன். இந்த நீதி மனிதனுடைய நற்செயல்களால என்ன பண்ண முடியாது? சம்பாதிக்க முடியாது. நம்ம நீதியை நல்ல செயலை செய்து என்ன பண்ண முடியாதுங்க. இந்த நீதி தேவன் நமக்கு கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நல்ல செயலை செய்து நம்ம பரிசுத்தமா இருக்க முடியுமா? நல்ல செயலை செய்து நம்ம கீழ்ப்படிதலா இருக்க முடியுமா? நல்ல செயலை செய்து பாவம் செய்யாம நாம இருக்க முடியுமா? நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் விசுவாசித்து நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன், பாவம் என்னை மேற்கொள்வது இல்லை என்று அவரை சார்ந்திருக்கும் போது நாம் என்ன பண்ணுவோம்? பாவத்தை ஜெயம் எடுப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த நீதி என்பது மனிதனுடைய நற்செயல்களால கிடைக்க பெறாதது தான் தேவனுடைய நீதி. ஆமென். அல்லேலூயா. இந்த நீதி எல்லாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தின் மூலம்தான் நாம் இந்த நீதிகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். இலவசமான ஈவுகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. நீதி என்பது என்ன? நீதி என்பது அநீதிக்கு நன்மை செய்வது. ஆமென். நீதி என்பது என்ன? அநீதிக்கு நன்மை செய்வது. அநீதிக்கு நீதி செய்வது தான் தேவ நீதிங்க. உலக நீதி கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உலக நீதி. ஆனால் ஆண்டவருடைய நீதி என்னன்னா, ஒரு கன்னத்தில் அறிஞ்சா மறு கன்னத்தையும் காட்டும்.
நிஜமா அப்படி இருக்கிறோமா? உங்களை யாராவது திட்டா நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சுட்டு நல்லா இருப்பா, பரவாயில்ல, சந்தோஷம், நீ திட்டுறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நீ என்னை திட்டி ஏன் நீ டவுன் ஆகிக்கிற, நீ நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் உன்னை என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்க. அந்த சூழ்நிலை வந்திருக்கா? அந்த சூழ்நிலை வந்திருக்கா? அந்த சூழ்நிலை வழியா நடந்து போய்க்கிறீங்களா? அந்த பாதை தேவ நீதி. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. நீதி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் வந்துருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் வந்துடும். இந்த நீதியும் சமாதானமும் நமக்கு இருக்க வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருக்கணும். ஆமென். எப்பொழுதும் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ராஜ்யத்தை நாம் என்ன பண்ணணும்? தேட வேண்டும். அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை நாம் தேட வேண்டும். மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தில், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடினால் நாம் என்ன பண்ண முடியும்? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் ஞானத்தை தேடும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஞானத்தை எப்படி தேடணுமாமா? வெள்ளியை தேடுகிறது போல, புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில், அப்பொழுது நீ என்ன பண்ணுவாய்? தேவனுக்கு பயப்படும் பயத்தை உணர்ந்து கொள்ளுவாய். ஞானத்தை. அப்போ ஞானத்தை தேடுவதே புதையல்களை போல தேடணும்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும்போது எப்படி தேட வேணும்? ஆமென், அல்லேலூயா. அந்த தேடுதல் என்பது, அந்த தேடுதல் வெறும் தேடுதல் இல்லை, ஆர்வத்தோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு தேடுவது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடணுங்களா? தாகத்தோடு, வாஞ்சையோடு, ஆர்வத்தோடு. இப்போ சின்ன குழந்தைங்க இந்த ஒரு நல்ல ருசியான பதார்த்தத்தை சாப்பிடும்போது பார்த்துருக்கிறீங்களா? எப்படி சாப்பிடும்? சின்ன குழந்தைங்க அதுக்கு பிடிச்சமான பதார்த்தம், ஒருவேளை ஐஸ்கிரீமோ அல்லது சாக்லேட்டோ அல்லது வேறு எதுவோ, அது சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடும்? கையில் அப்படி அள்ளும், வாய்க்குள்ள போகிறது கொஞ்சமாக இருக்கும், மீதி எல்லாம் என்ன ஆயிரும்? அதுக்கு ஆசை என்ன ஆசை? நிறையா எடுக்குங்கிறான். ஆனால் வாயில் போகிறது, ஏன்னா அதனுடைய கையில் வாயில் அது சாப்பிட்ற விதம். ஆனால் அது என்ன பண்ணுது? தான் விரும்பின அந்த பதார்த்தத்தை ஆசையா, எந்த அளவுக்கு எப்படி, அதை காட்டிலும் அதை போல நாம் தேவனுடைய ராஜ்யத்தை ஆசையா தேடணும். ஆமென், அல்லேலூயா. ஆத்மாவுக்கு ஆகாரம், ஆவிக்கு உணவு. ஆமென். சரீரத்துக்கு ஆரோக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அப்படி தேடணுங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள் அவர் வழங்காதிரார். அத்தனையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறவராகவே இருக்கிறார். இன்னொரு ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடி அவருடைய நீதியின்படி வாழ்கிறவர்கள், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் தனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டார்கள், அவர்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. உலகம் சொல்லும், நீ உன் வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணு, நீ முன்னேறி போ, அடுத்தவனை கீழே தள்ளிட்டு நீ முன்னேறிட்டு போ, அப்பதான் உலகத்தில் வாழ முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி அல்ல. நீ முன்னேறும் போது உன்னுடைய சகோதரனையும் முன்னேற்று. ஆமென், அல்லேலூயா. நீ உயரும் போது உன்னுடைய சகோதரனையும் சகோதரி என்ன பண்ணு? உன்னோடு கூட உயரத்தில் கொண்டு போ. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா.
பாருங்க, நிருபங்களை வரும்பொழுது தீமோத்தேயுன்னு நினைக்கிறேன், நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உனக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஏழை எளியவர்களுக்கும் நீ என்ன பண்ணுகிறாய், அந்த சம்பாத்தியத்தில் உதவி செய்ய வேண்டும் என்கிற அர்த்தத்தில் வேதம் சொல்லுகிறது. ஆமீன். ஏனென்றால் இந்த உலகத்தில் காண்கிற அத்தனை என்ன ஆயிரும், அழிந்து போய்விடும். அழியாததை நீ சுதந்தரிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீ எப்படி தேட வேண்டுமோ அப்படி தேட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீ ஒரு உதவியும் செய்யாதபடிக்கு சம்பாதித்த சம்பாத்தியங்களை எல்லாம் நீயே வைத்து அனுபவித்து கொண்டிருப்பாயானால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல, உகந்தவன் அல்ல. தேவன் என்ன சொல்லியிருக்க, உனக்கு உண்டானதை பகிர்ந்து கொடு. புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம், புதிய உடன்படிக்கையின் திருச்சபையின் காரியம் என்ன, சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. கொடுத்தவன் கொடுக்காதவன் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார் என்றால், உலகம் இந்த சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்காது. தேவனுடைய ராஜ்யத்திலே மாத்திரமே இந்த சத்தியம் உண்டு. தேவனுடைய நீதியிலே மாத்திரம் இந்த சத்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் காண்கிற ஒன்றும் நிலைத்து இருப்பது இல்லை. ஆமென். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற ஒன்றும் நிலைத்து நிற்பது இல்லை. இந்த ஒன்று காண்கிற ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடும். இந்த உலகத்தில் நீ இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக இருந்து எந்த நல்ல காரியத்தை வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறாய் அல்லவா, அந்த செய்கிற நற்பலனை தேவன் உன்னுடைய கணக்கிலே பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாள் ஒன்று வரும் பொழுது, உன்னுடைய காலம் முடிவடையும் போது, தேவனுடைய வருகையின் போது, நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நல்லது உத்தமும் உண்மையுமான என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுவார். அந்த நாளிலே தானே இந்த உலகத்தில் செய்த அத்தனை நல்ல காரியங்களுக்கும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செய்த அத்தனை காரியத்துக்கும் உண்டான தேவ மகிமையை உனக்கு கர்த்தர் வெகுமதியாக அவருடைய மகிமையை, நீங்க சம்பாதித்து வைத்திருக்கிற ராஜ்யத்தின் சொத்துக்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நித்திய காலமாக அந்த மகிமையில இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தில் எத்தனை செல்வங்கள் உடையவனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நீ எத்தனை சம்பாத்தியத்தை சம்பாதித்து வைத்திருந்தாலும் சரி, எத்தனை கோடியான சொத்துக்களுக்கு நீ உரிமையாளனாய் இருந்தாலும் சரி, பரலோகத்தில் உனக்கு ஒரு அணு அளவு கூட சொத்து இருக்காது, மகிமை இருக்காது. அவைகளை தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடும் பொழுதுதான், இந்த ராஜ்யத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுதுதான் நீ மரித்து அவருடைய ராஜ்யத்துக்கு வரும் பொழுது உனக்கு தேவன் கனத்தை வைத்திருப்பார், மகிமையை வைத்திருப்பார், ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு. ஆமென். அவருடைய ராஜ்யமாகிய சபையில் அவரை நீ தேடி கொண்டிருக்கும் போது, அவருடைய சத்தியத்தை நாடி அந்த சத்தியத்தை கிரகித்து அந்த சத்தியத்தின்படி வாழும்போது ஆண்டவர் வைத்திருக்கிற சகல நன்மைகளாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உடைக்காக கவலைப்பட வேண்டாம், உணவுக்காக கவலைப்பட வேண்டாம், இருப்பிடத்துக்காக கவலைப்பட வேண்டாம். அவைகளை எல்லாம் ஆண்டவர் போனஸாக கூட கொடுப்பார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிட்டு இரண்டாவது வேலைக்கு இடம் கொடு. கர்த்தர் அந்த கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது அவருடைய புத்திரர்களாக இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய சகல அனுகூலங்களையும் அவருடைய நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். சங்கீதம் 105:4, 1 நாளாகமம் 16:11 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்திய
நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேடுங்கள், தேடுங்கள். அவர் சமூகம் என்பது என்ன? அவர் எழுந்தருளி இருக்கிற இடம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவருடைய ராஜ்யம் என்பது அவருடைய திருச்சபை. அவருடைய ராஜ்யம் என்பது அவருடைய திருச்சபை. இன்னும் சொல்ல போனா அவருடைய ராஜ்யம் என்பது நீங்கள் வாழ்கிற வீடு. ஆமென். ஒவ்வொருடைய குடும்பமும் அவருடைய ராஜ்யம்தான். ஆமென். தேவனுடைய சபை அவருடைய ராஜ்யம், தேவனுடைய குடும்பம் அவருடைய ராஜ்யம். நித்தமும் அவரை என்ன பண்ணுங்க? நாடுங்கள், தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய குடும்பம் அவருடைய ராஜ்யம். குடும்பத்தில் ஆண்டவரை தேடுகிறீர்களா? ஆண்டவரே, நான் தனிமையாய் தேடுகிறேன், குடும்பமாய் தேட முடியவில்லையே. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஆமென். என்னுடைய குறைவுகளை நீக்க உம்மால் கூடும். ஆண்டவரே, நான் உம்மை தேடுகிறேன், உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறேன், உம்முடைய நீதியை தேடுகிறேன், உம்முடைய சமாதானம் எனக்குள்ளே இருப்பதாக. ஆமென். நீங்க கொடுத்திருக்கிற அந்த நீதியை பார்த்து, நீங்க கொடுத்திருக்கிற சமாதானத்தை பார்த்து, ஆண்டவரே நீங்க எனக்குள் இருக்கிறீங்க என்பதை ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவர்கள் பார்த்து மனம் திரும்பத்தக்கதாக என்னை உருவாக்குவீராக, உருவாக்குவீராக. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை தேடுவோம், அந்த நீதியை தேடுவோம், பிறகு எல்லாம் தேவன் நமக்கு கூட கொடுப்பாராக. ஆமென். சங்கீதம் 62:1, சங்கீதம் 62:1 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? தேவனையே நோக்கி, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரால் என் குடும்பத்தின் ரட்சிப்பு வரும், அவரால் என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு வரும், அவரால் என்னுடைய சகோதரனுடைய ரட்சிப்பு வரும். முழு குடும்பமும் அவரால் ரட்சிக்கப்படுவார்கள். என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் நமக்கு செய்வாராக. லூக்கா 1:49 வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், செய்தார். வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். நாமும் அவருடைய மகிமைகளை மனதார அறிவிக்கத்தக்கதாக வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், தேவனுடைய நீதியை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. செப்பனியா 2:3 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று. செப்பனியா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள், கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆமென். பாருங்க, செப்பனியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
விழுந்து போன ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். கர்த்தரையே தேடுங்கள். ஆமென். அவரையே நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஒருவேளை கர்த்தர் கோபத்தின் நாளில மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுவேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்ல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா இக்கட்டுகளுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென், ஆமென், ஆமென். அவரை தேடும்போது நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் நாம் கர்த்தரை தேடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். ஆமென். அவருடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அவருடைய ராஜ்யமாகிய சபையிலே நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அவருடைய குடும்பமாகிய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்பதையும் மறந்து போகக்கூடாது. குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, நாம் தனித்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களே அவருடைய ஆலயம். ஆமென். அவருடைய ராஜ்யம் யாரு? நான் தான் அவருடைய ராஜ்யம். ஆமென். ராஜ்யம், நானே அவருக்கு ராஜ்யமாய் இருக்கிறேன். நான் அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை தேடுவேன். எனக்குள்ளே அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதுங்க? ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற ராஜ்யத்தில் நீதியை நான் தேடுவேன். எனக்குள் இருக்கிற ராஜ்யத்தில் அவருடைய பரிசுத்தத்தையே நான் தேடுவேன். எனக்குள் இருக்கிற ராஜ்யத்தில் பரிசுத்த ஆவியானவரையே நான் தேடுவேன். தேடும் பொழுது தேடுகிற நான் கண்டடைவேன். அவருடைய நீதியை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நன்மையை, அவருடைய கிருபையை, அவர் எனக்காக வைத்திருக்கிற சகல வாக்குத்தத்தங்களையும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நான் பார்ப்பேன். சகல வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலையும் நான் எனக்குள்ளே பார்ப்பேன். என் சபையிலே பார்ப்பேன், என்னுடைய மக்களுடைய குடும்பத்தில் நான் பார்ப்பேன். அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். பிறகு எல்லாம் நமக்கு அவர் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார்.